ஹலோ மக்களே, வெல்கம் டு லியாஷ்னிஸ் கிரேசி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அஞ்சிட்டி துர்கம் கெலமங்கலம் இந்த ஊரில் இருக்கிற ஒரு சிவன் டெம்பிளுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ரியலி ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. பொங்கல் அன்றைக்கி தான் நாங்கள் போனோம். ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ண வேண்டிய ஒரு கோவில். ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த கோவிலுக்கு போய் விசிட் பண்ணலாம். ஆக்சுவலி நாங்கள் வந்து இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சடனாக எங்கள் அப்பா பிளான் பண்ணதுனால அது போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அங்கே கடைங்கிறப்போ நம்ம பொருளெல்லாம் வாங்கிக்கலாம், சாமிக்கு தேவையானதுன்னு நினச்சோம். பட் அது ஒரு சின்ன ஒரு கிராமம். நம்ம மெயின் ரோடில் இருந்து ரொம்ப இன்டீரியர் உள்ளே போக வேண்டியதாக இருந்தது. மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துலேயும் வந்து கடைங்க வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு கடை இருந்துச்சு, க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட தான் கேட்டோம். அங்கே இருந்தாங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி அந்த கடை ஓப்பன் பண்ணி ஒரு 11 o'clock இருக்கும், அந்த டைமில் கொடுத்தாங்க. எல்லா பொருளுமே டக்குன்னு எல்லாமே எனக்கு கலெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூ கூட அங்கே இருந்த செம்பருத்தி பூ வந்து பறிச்சுக்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ இது ஒரு அரச மரம். மலையோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பெரிய ஒரு அரச மரம். கீழே வந்து சாமி வச்சுருக்காங்க, கல்னால் அந்த சாமிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்குள்ள நிறைய கிளிகள் இருந்துச்சு. அந்த சவுண்டு அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சவுண்ட் அது. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்க எல்லாமே. ஸோ அவ்வளோ கிளிங்க சத்தம். எவ்வளோ அழகான ஒரு சவுண்ட் பாருங்கள். ஸோ எல்லா பொருளுமே ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா பேசி வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ மலை மேலே ஏறத்துக்கு ரெடி ஆகிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வீடுங்க ஒரு 50-100 வீடுக்குள்ளே தான் இருக்கும். அந்த டைமில் வந்து யாருமே இல்லை ஊரில். அவ்வளோ வீடுங்க இருந்தது, பட் யாருமே ஊரில் இல்லை. எல்லாம் வந்து இந்த கல்டிவேஷன் ஒர்க்குனால எல்லாம் கழனி அந்த வேலையில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருமே இல்லை. ரோடு எங்களுக்கு தெரியல. அதே போன அந்த பாதையிலே போனோம். இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இந்த பக்கம்தான் மலைக்கு போகிறதா இல்லை எப்படின்னு தெரியலன்னு. எந்த ஒரு வழியுமே அதுக்கான ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வைக்கல. கேட்டு ஏறிட்டோம் எப்படி ஒன்று. ஸோ இடையில கொஞ்சம் வெட்டி படி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லோரும் ஏற முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா கேக்டஸ், இந்த போகிற வழியிலே அவ்வளோ கேக்டஸ் இருந்தது. பார்க்க ஒரு நேச்சுரல் லுக், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சீனரியாக இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி அவர் ஏறிட்டார் ட்ரெக்கிங். எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய மலை மேலே ஏற போகிறோம் அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய த்ரில்லிங்கோடு தான் ஏறினோம். இதில் பசங்க 3 பேர், சின்ன பசங்க. அவங்க ஜாலியாக ஏறிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஜாய் பண்ணாங்க நல்லா இந்த ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். என் பொண்ணு பேச ஆரம்பித்தா. ரெடி பண்ணியிருக்காங்க அவங்களே. அம்மாவும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஸ்லோப்பாக இருந்ததுனால அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. கல்லால் குத்தி ரெடி பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரஃப்னஸ் இருக்கிற மாதிரி. ஸோ பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி மேலே ஏற ஆரம்பித்தாங்க. ஹஸ்பண்ட் அண்டு கௌதம், என் அண்ணா பாப்பா, அண்ணாவோட பொண்ணு எல்லோரும் முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்க. பாருங்கள், வியூ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சுரல் செனரியோ. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து பிளான் பண்ணி எல்லாம் வரணும்னு நாங்கள் பேசி வச்சுருந்தோம். அவ்வளோ மேலே அவ்வளோ ஒரு சில்னஸ், காற்று, செம்மையான ஒரு வியூங்க. கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன படிக்கட்டுங்க, வெட்டி எடுத்த படிக்கட்டுங்க மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸ்லோப்பாக இருந்ததுனால ஏற முடியாது அப்படின்ட்டு. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஏறுறதுக்கு. வழி ஃபுல்லாகவே நல்ல ஒரு பசுமையான ஒரு பிக்னிக் போன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு.
நிறைய மலை கோவில் போயிருக்கோம். பட் இந்த கோவில் வந்து நாங்கள் ரோட்டில் தான் பார்த்துருக்கோம். ரோட்டில் ரொம்ப தூரத்தில் ரோட்லேருந்து மேலே விளக்கு எரியும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் தூரந்து பார்க்கும்போது. ஒரே ஒரு கல், அந்த கல்லுக்கு மேலே கோவில் கட்டியிருப்பாங்க மேலே ஏற ஏற. ஸோ எல்லோரும் ஆல்மோஸ்ட் பாதி மலை கிட்ட ஏறிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பெரிய பட்டர் பால் அந்த மகாபலிபுரத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இங்கே பார்த்தோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய். அண்ட் உங்களுடைய வியூஸ் பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.